இங்க ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட் சீனை பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறப்பவும் ஒரு சிலர் கேமராவோட வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க இந்த ஃபுட்டேஜஸ் டிவி சேனல்ஸ்க்கு வித்துருவாங்க. அப்ப ஜான் ஒரு வீடியோகிராஃபர் கிட்ட அதுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு கேட்க அவன் பதில் சொல்லாம கிளம்பிடுறான். இருந்தாலும் அவனோட லக்ஸரியான வெஹிக்கிளையும் எக்யூப்மெண்ட்ஸையும் பாக்குறப்ப அதிகமா தான் கிடைக்குதுன்னு ஜானுக்கு தோணுது. சோ ஜான் நானும் உன் கூட சேர்ந்துக்குவான்னு கேக்குறான். ஆனா அந்த வீடியோகிராஃபர் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் அவன் ஒரு சைக்கிளை திருடி அதுக்கு பதிலா கேம் கார்டரையும் ஒரு போலீஸ் சர்வேலன்ஸ் டிவைஸையும் வாங்குறான். ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒவ்வொரு டைமும் கிரைம் சீனுக்கு ரொம்ப லேட்டா தான் போறான். ஒரு கட்டத்துல அவன் எடுத்த வீடியோவுக்கு ஒரு டிவி சேனல் $250 பணம் கொடுக்கறாங்க. அந்த காசு கம்மியா தெரிஞ்சாலும் அவன் வயரை திருடி சம்பாதிக்கிற காசை விட அது பல மடங்கு அதிகம். சோ அப்பதுல இருந்து அவன் போலீஸ் கோர்ஸை ரொம்ப டீப்பா படிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல புதுசா ஒரு டிரைவரையும் சேர்த்தவன் எல்லா கிரைம் சீனுக்கும் முன்னாடியே போய் நிறைய காசு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக வீடியோவுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு அது அவனை ஒரு மிருகமா மாத்த ஆரம்பிக்குது.